பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கலையா? அப்போ இப்போவே tamilnadunika.comல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது தமிழ்நாடு's நம்பர் 1 முஸ்லிம் மேட்ரிமோனி ஆப். இது எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட தமிழ்நாடு மக்களுக்காகவே இருக்கு. இந்த ஆப் கம்ப்ளீட் ஆன்லைன் சர்வீஸ். நீங்க உலகத்துல எங்க இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் கஸ்டமர் கேர். இந்த வெப்சைட்ல இருக்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே 100% வெரிஃபைட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து எந்த வித கமிஷனும் brokerage ஃபீஸும் அவங்க சார்ஜ் பண்றது கிடையாது. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் physically handicapped and financially backward orphan girls. இப்போ ரமதானுக்காக எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா யூ கெட் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி பீரியட். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? இப்பவே tamilnadunika.comல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈத் ப்ரிப்ரேஷன்ஸில் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. ஸோ ஈதுனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது மெஹந்தி தான் இல்லையா? அதனால் எனக்கு இந்த டைம் யார் மெஹந்தி போட வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, FARSA Henna அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் நம்மளுக்காக மெஹந்தி போட வந்திருக்காங்க. இவங்களோட நேட்டு கும்பகோணம் தான், பட் இங்கே யூஏயில் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெஹந்தி கோன்ஸுமே சேல் பண்ணுறாங்க, அவங்களே ரெடி பண்ணி. இவங்க சேல் பண்ணுற மெஹந்தி கோன்ஸோட ஸ்டெயினுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஒரு சைடு அரபிக், ஒரு சைடு இந்தியன் மாதிரி போட்டிருந்தேன். டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக போட்டிருந்தாங்க. யாருமே இந்த அளவுக்கு வீட்டுக்கு பர்ஃபெக்டாக போட்டு விடுவாங்களா எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் யூஏயில் எங்கே இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நீங்கள் மெஹந்தி கோன்ஸ் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் அபுதாபி, துபாயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈத்காக மெஹந்தி போடணுன்னா இப்போவே அட்வான்ஸாகவே புக் பண்ணிடுங்க. நீங்கள் யூஏயில் எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், மெஹந்தி போட்டு விடுவாங்க ரொம்ப அழகாக. ஸோ ஈத்காக உங்களுக்கும் போகணுன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஈத் வந்துருச்சு. ஸோ ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்மிசெலி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி வெர்மிசெலி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எதை இந்த மெலிஸாக இருக்க வெர்மிசெலி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஸ்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளிங் ரேப் யூஸ் பண்ணி இந்த ட்ரே நான் நல்லா இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெர்மிசெலி டெசர்ட் இதில் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி மெலிஸான இந்த பாகிஸ்தானி சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். இது லூலெலாம் கிடைக்கிது. நம்ம ஷேர் குருமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேமியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் ஒரு பவுலில் போட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக. இதுக்கு பதிலாக நீங்கள் குனஃபா சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த டெசர்ட்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஈத்க்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெசர்ட் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இந்த சேமியா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த சேமியா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இல்லை நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் கண்டன்ஸ் மில்க் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்வீட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டு போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் நடுவில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சமாக ஒரே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வேகணும் இல்லையா, இல்லைனா ரொம்ப மொறுமொறுன்ட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சமாக கீயும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது நம்ம சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இது செட் பண்ணிடணும், இல்லைனா உங்களுக்கு அந்த மோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மஃபின் மோல்டில் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த கப் மாதிரி ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்துடணும். உங்களுக்கு ஸ்பூனால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையாலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா கப்பும் செஞ்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இது மினிமம் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போது இது செட் ஆகிற டைமில் நம்ம ரப்படி ரெடி பண்ணிக்கலாம். ரப்படி செய்கிறதுக்காக நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதை சூடு பண்ணிக்கலாம். பால் இந்த மாதிரி லைட்டாக பாயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இந்த ரப்படி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும். இப்போ ரப்படியில் கொஞ்சமாக கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில், சூடான பாலில் கொஞ்சமாக நான் சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். சாஃப்ரான் சேர்க்கலன்னா கூட நல்லா தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இது சேர்க்குறதால கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம சாஃப்ரான் மில்க்கும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா சுண்டை நம்ம காய்ச்ச போகிறோம். நம்ம 1 லிட்டர் மில்க் சேர்த்தோம் இல்லையா, இது அப்படியே பாதியாக குறையணும்.
அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் ஏடு வந்து சைட்லலாம் வந்து சேரும். அதை எல்லாமே எடுத்து விட்டுட்டே இருக்கணும் நீங்கள். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா இதில் நம்ம கண்டன்ஸ் மில்க்கும் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். அதனால் சுகர் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இதை ராட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டன்ஸ் மில்க்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதால நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். அடுத்தது இதில் நட்ஸ், ஸ்லைஸ்டு பாதாமும் பிஸ்தாவும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரபடி இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரபடி வந்து கொஞ்சம் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு இதை வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா சில்லுன்ட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இன்னுமே இது கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும், மலாய் மாதிரி ஆயிரும் பார்க்கறதுக்கு. அப்படி இப்போ நம்ம செட் பண்ணி வச்சு அந்த வெர்மிசெலி கப்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டதால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பேர்ட்ஸ் நெஸ்ட்டு மாதிரி. இந்த கப்ஸில் நீங்கள் கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து குனஃபா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ரப்படியும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த வெர்மிசெலி கப்ஸில் இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பிஸ்தா வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இதை இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி எடிபிள் ஃப்ளாஸ்க் வந்து வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி இந்த டேபிள் அந்த மாதிரி வச்சா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட ரப்படி கப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வந்து ஈத்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரெட் புட்டிங் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் புட்டிங் செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அப்படி வெயிட் பண்ணுங்கள். கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நீங்கள் எதுவுமே ஸ்பூனோ எதுவுமே வச்சு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். இது இப்போ கம்ப்ளீட்டாக கரையிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அழகான ஒரு கலர் வரணும். ரொம்ப லைட்டாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது, ரொம்ப டார்க்காக இருந்தாலும் கசக்கும், நம்மளுக்கு திஞ்சு போயிடும். கேரமல் செய்யும் போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கையில் பட்டால் அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி அழகான ஒரு கலர் வரும்போது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே நீங்கள் எந்த மோல்டில் புட்டிங் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த கேரமல் இருக்கும். இப்போ பிரெட் புட்டிங் செய்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு 4 ஸ்லைஸ் பிரெட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நான் செய்கிற குவான்டிட்டிக்கு ஜஸ்ட் ஒரு 3 பீஸ், அப்படி இல்லைனா 4 பீஸ் பிரெட்டு போதும். ரொம்ப நிறைய பிரெட்டு சேர்த்தாலும் புட்டிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போது பிளெண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுத்தது இதுக்கு நான் 2 முட்டை வந்து சேர்க்க போகிறேன். 4 பீஸ் பிரெட்டுக்கு 2 முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு கப் பால் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதால புட்டிங் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் சுகர் மட்டும் சேர்த்தா கூட போதும், உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் வேணான்னா. அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம வட்டலாப்பம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம புட்டிங் ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் மீடியம் டு ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நடுவில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சுட தண்ணி வந்து சேர்க்குறேன். ஏன்னா வந்து அந்த தண்ணி வந்து பத்தாது, ட்ரை ஆயிரும். அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, தண்ணி பத்தலைன்னா சேர்க்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் நான் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டிங் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டிங் நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புட்டிங் செம்மையாக வந்திருக்கு. நல்லா அந்த கேரமெல்லாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பிரெட் புட்டிங் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த புட்டிங் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈத்க்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஈத்க்கு வந்து வட்டலாப்பம், ஷீர் குருமாலாம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இதுக்கு மேலே இந்த இன்னும் கொஞ்சம் கேரமலும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுல்ல. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.